விஜயை பார்க்கறதுக்காக குமரன் வந்து கிளப்புறாரு. அப்போ நிவினும் வந்து நானும் வரேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அவரும் கூட வந்துடுறாரு. இங்கே விஜய் போய் பார்க்குறாங்க. விஜய் எந்த அவசரத்தில் இருக்காரு, அவர் வந்து வெண்லாக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு, அதனால தான் அவர் வர முடியல அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து குமரனும் நிவினும் தெரிஞ்சுக்கிறாங்க. நிவின் முதல்ல வந்து கோவமாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சோடனே நிவின் வந்து சாஃப்ட் ஆயிடுறாரு. அடுத்து வந்து சரி ஓகே நீங்கள் பார்த்துங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கிளம்பிடுறாரு. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, குமரன் வந்து நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்றாரு. இல்லைங்க நீங்கள் வீட்டில் போயிட்டு விஷயத்த சொல்லுங்கள், காவேரி ரொம்ப பயந்தான்னு சொன்னீங்களே அதனால் நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் எதிர்பார்க்கல, காவேரி புரிஞ்சுப்பா தான் நினச்சிட்டு இருந்தேன், காவேரி இந்த மாதிரி வந்து பயந்துருப்பான்னு எனக்கு தெரியாது, காவேரிக்கு நான் சொல்லிட்டு தான் வந்தேன், ஏன் காவேரி வந்து இப்படி பண்ணுறான்னு எனக்கு ஒன்றும் புரியல, நான் நேரில் வந்து காவேரி சமாதானப்படுத்திக்கிறேன், நீங்கள் வந்து இப்போ கிளம்புங்க, நான் காலையில் சீக்கிரமாக வந்துடுறேன், இங்கே வெள்ளா முடிச்சுட்டு நான் கிளம்பி வந்துடுறேன், சரி இல்லைனா இப்போவே வந்துட்டுமான்னு கேட்குறாரு. இல்லை ப்ரோ பரவாயில்ல, நாங்கள் காவேரி கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் நைட்டு போயிட்டு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் காவேரியை பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாமல் இங்கே இருங்க, இங்கே வேலையை முடிச்சுட்டு இங்கே காலைல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து குமரன் கிளம்புறாரு. இங்கே விஜய்க்கு மனசே சரியில்லை. காவேரி பார்த்து முதல்ல வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும், காவேரி வந்து ஏன் இப்படி யோசிக்கிறான்னு ஒன்றுமே புரியலையே, காவேரி நல்லா தானே காலைல பேசினா என்கிட்ட, அப்புறம் ஏன் இந்த மாதிரி வந்து யோசிக்கிறா, இந்த மாதிரி ஏன் அவளால் இருக்க முடியல, என்ன நடந்ததுன்னே தெரியல, வீட்டுக்கு போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து குமரன் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து என்னங்க என்ன ஆச்சு, காவேரியோட புருஷன் என்ன சொன்னார் அப்படின்னோடனே, சரி காவேரி எங்க, அவகிட்ட முதல்ல நம்ம நிறைய தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. என்னங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தான் சொல்கிறாரு. அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸாக இருக்கா, அதனால தான் விஜய் அங்கே தங்க வேண்டியதாக போச்சு, மற்றபடி விஜய் வந்து காவேரி நினைப்பாக தான் இருக்காரு, காவேரி பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு, காவேரிக்கு ஃபோன் பண்ணி பேசினேன்னு சொல்கிறாரு, அதே மாதிரி காவேரிக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்து சொல்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, இது எதுவுமே காவேரி என்கிட்ட சொல்லலையே, அவள் எப்படி வந்து லெட்டரெல்லாம் மிஸ் பண்ணா, அதே மாதிரி வந்து ஃபோன் பண்ணாரா, ஃபோன் பண்ணலைன்னு தானே சொன்னா, ஒன்றுமே புரியலையே, சரி இப்போ காவேரி எங்கே, காவேரிக்கு இப்போ நம்ம நைட்டே எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு. இல்லைங்க இப்போ எதுவும் சொல்ல முடியாது, என்ன சொல்கிறாங்க, ஆமாங்க இப்போ சொல்லவே முடியாது, ஏன்னா நான் காவேரிக்கு இப்போ தான் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அவளை தூங்க வச்சுட்டு வந்தேன், அவள் பாவம் ரொம்ப டென்ஷனாக இருந்தா, மைண்டில் ஒரு மாதிரி இருந்தா, அதனால் அவளை தூங்க வச்சுட்டு வந்து இப்போ போய் எழுப்பினா நல்லா இருக்காதுங்க, காலையில் எழுந்தோடனே நம்ம எல்லாத்தையும் சொல்லிடலாம். விஜய் வந்து இப்போவே வந்து எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன்னு விஜய்கிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், விஜய் பத்திரமா இருக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னோடனே, இல்லைங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க, இப்போ தான் வந்து தூங்கிட்டு இருக்கா, நம்ம தூங்கி அவளை எழுப்பி இப்போ வந்து சொன்னால் கூட என்ன ஆகிட போகுது, காலையில் சொன்னால் போச்சு, அவள் எதுவும் வந்து தப்பாக நினச்சிக்க மாட்டா, ஒரே குழப்பத்தில் தான் இருக்கா, காலையில் அந்த குழப்பம் தெளிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே மாதிரி விஜய் வந்துடுவார்ல அப்படின்னு. ஆமாம் காலையில் சீக்கிரமாக வந்துடுவார், விஜய் இப்போவே வரேன்னு தான் சொன்னார், நான் தான் வந்து அந்த பொண்ணுக்கு அப்படி இருக்கும்போது வர முடியாதுல்ல, அதனால தான் நான் அங்கே இருக்க சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு. சரி எப்படியோ விஜய் காலையில் வந்தோடனே இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குங்க, சரி நம்ம இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு, எனக்கு விஜய் மனசில் காவேரி தான் இருக்கான்னு தெரிஞ்சோடனே இப்போ தாங்க எனக்கு மூச்சே வந்தது அப்படின்றாங்க, எனக்கும் இப்போ தான் நிம்மதியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கங்கா ஒரு விஷயம் அப்படின்னு, என்ன விஷயம், நிவீனும் வந்தான், நிவீன் எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க, தேவையில்லாதில் எங்கே பட்டிருக்கேன், இல்லை அவன் தான் வந்து வரேன்னு சொன்னான், அவன் எதுவும் பேசல கங்கா, அவன் வந்து இந்த விஷயத்தை திட்டுன்னு அவனும் நிம்மதிப்பட்டான், காவேரி மேலே அவனுக்கு எப்போவுமே வந்து மரியாதை இருக்குது கங்கா, இங்கே பாருங்கள் இதனால் வந்து ஏற்கனவே ஒரே பிரச்சனையாக இருக்குது, அவங்களுக்கும் நிவீனுக்கும், இதில் வந்து யமுனாக்கும் நிவீனுக்கும் பிரச்சனை ஆக போகுதுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துப்பான் வீடு, அக்கறையோடு அவர் வராரு, ஆனால் யமுனா வேறு மாதிரி யோசிக்கிறா, எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னோடனே, உங்களுக்கும் என்ன ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு. இல்லை வீட்டுக்கு போனோன்னு அவ்வளோ அப்படி தான் பண்ணா அப்படின்னோடனே, இந்த யமுனாவை ஒன்றுமே பண்ண முடியலங்க, ஏன் அவள் புத்தி இப்படி போகுதுன்னே தெரியல, சரி நீங்கள் நேரத்தோடு படுங்க, நாளைக்கு காலையில் முதல்ல காவேரியை சீக்கிரமாக போய் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. போயிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க, ரொம்ப லேட் ஆகிடுது, விஜய் இன்னமும் வரல, ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க, விஜய் ஃபோனே வரல, ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க காவேரி, இதுக்கப்புறம் விஜய் கண்டிப்பாக வரமாட்டார், அவர் தான் அவ்வளோதான் என்னை மறந்துட்டார், இதுக்கப்புறம் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டார் விஜய், ராகினி சொல்கிறதெல்லாம் உண்மைதான், விஜய் மனசில் நான் இல்லை, வெண்ணிலா மட்டும்தான் இருக்காங்க, வெண்ணிலா விஜய் சந்தோஷமாக வாழணும், நான் ஏன் அவங்களுக்கு குறுக்கில் இருக்கேன், எனக்கே ஒன்றும் புரியல, நான் வந்ததால் தானே விஜய் இப்படி தவிக்கிறாரு, அவர் தவிப்பை என்னால் பார்க்கவே முடியல, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, என்னால் அவர் ரொம்ப கஷ்டப்பட வேணாம், அவராவது சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே முதல் காதல் வந்து கண்டிப்பாக வந்து கைகூடாது, அவருக்கு கைகூடி இருக்குது அப்படின்னும் போது அவர் சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுகிறாங்க விஜய்க்கு காவேரி. அடுத்து வந்து என்ன பண்ணுறாரு, காலையில் வந்து விஜய் வந்து ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு வராரு, காவேரின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு, காவேரி காணோம், தாத்தா காவேரி எங்கன்னொன்னே, இல்லைப்பா ஒன்றும் பார்க்கலையே காவேரி அப்படி சொல்லிட்டு ரூமெல்லாம் தேடுறாரு, பார்த்தா ரூமில் ஒரு லெட்டர் இருக்குது, அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு, என்ன லெட்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு.
காவேரி வந்து அழுதுகிட்டே எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி விட்டு பிரிஞ்சு போகிறேன், இதுக்கப்புறம் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு எழுதியிருக்காங்க. உங்கள் விருப்பப்படி நீங்கள் வாழலாம், வெண்ணிலா கூட நான் இடைஞ்சலாக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு, ஒரே ஒரு பொருளை மட்டும் உங்கள் ஞாபகமாக நான் எடுத்துகிட்டு போகிறேன், இந்த தாலியை மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேங்க, ப்ளீஸுங்க இதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு விஜயால தாங்கிக்க முடியல, பயங்கரமாக கதறி அழறாரு. ஏன் காவேரி இப்படி பண்ண, வெண்ணிலா வந்து தப்பாக நினச்சிட்டேடி என்னை பற்றி ஏன்டி இப்படிலாம் நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு விஜய். இதோட முடியுது.